வணக்கம். இது நம்ம கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பண்ண போறோம்னா வாழைத்தண்டுல மோர் கூட்டு பண்ண போறோம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னாக்க தேங்காய் எண்ணெய் வேணும், கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு வேணும். அரைச்சிக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தேங்காய் ஒரு அரை கரண்டிக்கு தேங்காய், ஜீரகம் ஒரு ஸ்பூனு, ஒரே ஒரு பச்சை மிளகாய். நான் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். என்ன போடுறேன், இந்த டிஷ் செஞ்சு முடிஞ்சு ஆறினதுக்கு அப்புறம் தான் இதில் தயிரை விட்டு கலக்கணும். சில பேர் அரிசி மாவை கரைச்சி கொட்டி கொதிக்க விடுவா கொஞ்சம் கெட்டி ஆகிறதுக்காக. ஆனால் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறதில்ல. சரி வாங்க நம்ம இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நான் இந்த மிக்சி ஜாரில் தேங்காய் கொஞ்சம் இந்த அளவுக்கு, இதில் பாதி அளவுக்கு தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதை அரைச்சி வச்சுருக்கேன். இந்த வாழைத்தண்டை பொடியாக நறுக்கி மோர் கொஞ்சம் விட்டுண்டு ஒரு டம்ளர் 10 தண்ணி விட்டுண்டு அதில் இந்த வாழைத்தண்டை நறுக்கி போட்டால் கருக்காமல் இருக்கும். இது உப்பு போட்டு வேக வச்சுட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த வடிகட்டின வாழைத்தண்டு இருந்தால் இதை வச்சுருக்கேன். இதுக்கு இனிமேல் உப்பு போடணுங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு மஞ்சள் பொடி வேண்டாம். மோர் கூட்டு வெள்ளையாக தான் இருக்கணும். நான் சில பேர் மஞ்சப்பொடி போடுறா, அது சௌரியம். நான் மஞ்சப்பொடி போடலை. இப்போ என்னென்னா, நான் அதில் தேங்காய், மிளகாய், ஜீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி விட்டுருக்கேன். வேணுங்கிறவா காஞ்ச மிளகாய் கூட அரைச்சி விட்டுக்கலாம். நான் இதில் கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு கலக்கி இது வேகத்துக்காக விட போனேன். இப்படி நல்லா அந்த மிக்சி ஜாரை அலம்பி அதையும் சேர்த்து இந்த தண்ணியும் சேர்த்து இதில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா ஒரு கொதி விடணும். இந்த அடுப்பில் வச்சு கொதி விடணும். இந்த இடத்துல யாரும் சாப்பிட மாட்டேன், ஒரு ஆளுக்கு தான் தேவை, அதனால தான் இதில் வச்சிருக்கேன்னா. இது நல்லா ஒரு கொதி வரணும். இந்த மாதிரி மோர் கூட்டு நிறைய காய்கறிகளில் பண்ணலாம், சவுச்சனில் பண்ணலாம், நூல்கோலில் பண்ணலாம், எதில் வேணாலும் பல காய்கறி போட்டு கூட மோர் கூட்டு பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். இது எல்லா காய்கறியும் பண்ணலாம். கேரட்லேயும் பண்ணலாம்னா இருக்கும். கீரையில் மோர் கூட்டு பண்ணலாம், கீரை தண்டில் பண்ணலாம். இந்த மாதிரி எதில் வேணாலும் பண்ணலாம். இது இப்போ நல்லா கொதிக்கணும், ஒரு கொதி வரணும். அதுக்குள்ளே நம்ம தாளிச்சு போட்டதுக்கு இங்கே ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு இனிப்பு சட்டியை வச்சுட்டு இதில் நல்லா ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கணும்.